வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சுடிதார் வந்து எப்படி அளவு கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உயரம் வந்து 40 இன்ச்சு உயரம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ வந்து இது வந்து லைனிங்கிறதுனால நம்ம கைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கீழே கைக்கு எடுத்துங்க. இது வந்து இதை பார்த்துக்குங்க, 4 பீஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம சைடு வந்து எப்பயுமே ஜாயிண்ட் பகுதியாக தான் இருக்கணும். அது வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, எந்த பீஸாக இருந்தாலும் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் கவனமாக. நம்மளை வந்து இங்கிட்டு ஜாயிண்ட் பகுதியாக தான் இருக்கணும். இப்போ இது வந்து இதுவும் 2 பீஸாக இருக்குது, ஜாயிண்டாக இருக்குது. இதுவும் 2 பீஸாக ஜாயிண்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் மடித்து போட்டிருக்கேன், 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இங்கிட்டு வந்து நம்ம எதிர்பக்கம் எப்பயுமே ஓப்பன் சைடாக இருக்கணும். எதிர்பக்கம் தான் நமக்கு ஓப்பனாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கைக்கு வந்து இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இன்றைக்கி வந்து 2.25 மீட்ரு நான் எடுத்துருக்கிறேன் உயரம். துணி வந்து அது வந்து ஆளுங்க உயரத்தை பொறுத்து நம்ம துணி அளவு எடுத்துக்கலாம். இது வந்து 40 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் கைக்கு கீழே வந்து அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 4 மடிச்சிருக்கேனா, 4 இருக்கனால நம்ம கைக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். கைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைக்கு வந்து இங்கே 8 இன்ச்சு சுற்றளவு 8 இன்ச்சு இருக்குது. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 17 இன்ச்சு ஹைட்டு வரணும். ஆனால் இங்கே வந்து 17 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து இப்போ மடிச்சு அடிக்கிறதுலாம் கீழே வந்து பார்டர் கொடுக்கறதுனால நான் எக்ஸ்ட்ரா அடிக்கும் போது காமிக்கிறேன். அதனால் லைனிங்னால நமக்கு வந்து கம்மியாகவே உள்ளார வந்து நான் வெளியில் இருக்க பிட்டை விட உள்ளார வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கணும். இப்போ வந்து உயரம் வந்து நான் 17 எடுத்துருக்கிறேன். 17 இருந்தால் போதும். நம்ம வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு இன்ச்சு இது மாதிரி மடிப்போம். மேலே வந்து ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு போகும். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35.5 தான் இருக்கும். அது லைனிங்னால கம்மியாக இருக்கலாம். நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம என்ன அளவோ அதை வந்து எடுத்துக்கலாம். கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். நார்மலாக இது நார்மலாக போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மலாக அதிகமாக இவ்வளோ தான் வரும். நம்ம வெயிட்டை பொறுத்து நம்ம கழுத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2.25 2.5 இது மாதிரி 3 இன்ச்சு இது மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். நார்மலாக 5.5 தான் வைக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ வந்து 5.5 வச்சுருக்கேன். இங்கேயும் 5.5 வச்சுருக்கேன். இப்போ பின் கழுத்து எனக்கு இறக்கமாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து 6, 6.5 இது மாதிரி அவங்க கேட்குறத பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ 5.5 வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு கோடு போட்டு 3/4 இன்ச்சுக்கு வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாம். ரவுண்டு கழுத்து வேணுன்னா ரவுண்டு பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சு ரவுண்டு பண்ணோம்னா போதும், நல்லாயிருக்கும். 3/4 இன்ச்சு. பின் கழுத்து ஒரு 6 இன்ச்சு வைக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ 5 எனக்கு கழுத்து இதே அளவு போதும்னா நம்ம 5.5 நார்மலாக சரியாக இருக்கும். கொஞ்சம் இறக்கமாக வேணும்னாங்கன்னா 6 வைக்கலாம். அது அவங்க கேட்குறத பொறுத்து இருக்குது. 6 இன்ச்சு கீழே ரவுண்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலோட இறக்கம். ஆம்கோலோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. சுடிதாருங்கிறதுனால 6 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். 6, 6.5 கூட வைக்கலாம். நான் 6 வைக்கிறேன்.
சுற்றளவு பார்த்தோம்னா சுற்றளவு வந்து 40 வருது. சுற்றளவு 40. 40ன்னு ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 40 வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 40 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு வந்து சைடில் வந்து எக்ஸ்டர்னாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளார துணி இருந்தால் வேணும்னா பத்தலைன்னா அவங்க பிரித்து விட்டுக்கிற மாதிரி அதுக்காக வச்சுருக்கேன். 10 சுற்றளவு வந்து 4ஆக மடித்து போட்டதுனால 10 எடுத்தால் 4 10 40 சுற்றளவு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்டர்னா அப்போ 11.5 வருது. இந்த இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு வச்சு இது மாதிரி இதில் கொண்டு வந்து இப்படியே வளைச்சிக்கணும். இது வந்து ஆம்கோலோட ரவுண்டு. முப்பத்தி 7 எடுத்திருக்கேன் லைனிங்னால. கீழே வந்து பாட்டம் வந்து இங்கே 11 கீழே வந்து 11 வைக்கலாம். 11 வச்சோம்னா கரெக்டாக 40 இன்ச்சு வந்து நிற்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும்னாலும் 11.5 அந்த மேலே சுற்றளவுக்கு எடுத்தோம்ல அதே 11.5 வந்து அதே 11.5 கூட வச்சுக்கலாம். 11.5 வச்சோம்னா இங்கிட்டு வந்து ஒவ்வொரு இன்ச்சு இங்கே வந்து இப்போ சைடில் போயிடும். அப்போ 11.5னா 10.5 வந்து நிற்கும். மேலே சுற்றளவுக்கு வச்சதே கீழே வந்து பாட்டத்துக்கும் வச்சுருக்கேன். நான் கீழே பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். இதில் வந்து 11.5 மேலே வச்ச அளவே தான் கீழேயும் வச்சுருக்கேன். அதிலே நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. 11.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து 1 இன்ச்சு உங்களுக்கு சைடில் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு போயிடும். அப்போ மிச்சம் எவ்வளோ நிற்கும்னா 10.5 வந்து நிற்கும். சில பேர் வந்து என்னன்னா 10 நிற்கிற லெவலுக்கு மட்டும் வைப்பாங்க. 10 மட்டும் கூட இருக்கும். இப்போ 10.5 நிற்கும். அதே அளவே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். 11.5னா 11.5. இப்போ ஆம்கோல்ல இருந்து நேராக ஒரு 15 இன்ச்சு எடுத்துக்கலாம். 15 அதில் பகுதி வந்து 7.5. இதில் எதுக்கு இப்படியே வளைவு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஷேப்புக்காக இந்த வளைவு வரைந்தால் தான் நல்லா நீட்டாக இருக்கும். இதில் என்ன செய்கிறோம், இந்த 1/2 இன்ச்சை இப்படியே வளைக்கிறோம். வளைச்சு கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு மடிச்சு அடிப்போம் உள்ளார லைனிங் பீஸ். இந்த இடத்துல வந்து ஒரு கட்டு கொடுத்துடலாம். பெரிய ஊசி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பதிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கோடு போடணுங்கிறதுல இது மாதிரி பதிச்சுக்கலாம், தெரியும். இப்போ கழுத்து கட் பண்ணலாம். இப்போ முன் கழுத்து கட் பண்ணுறேன். 5.5 இன்ச்சு வச்சுருக்குறோம் நம்ம உயரம். இந்த இடத்துல வந்து
ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும் போதே விட்டுருங்க. அப்பதான் அந்த பீஸ் வந்து நமக்கு வந்து அடிச்சு திருப்பும்போது ரொம்ப சௌரியமா இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும்போதே கேப் இருக்கும்போதே இந்த இடத்துல நிப்பாட்டிருங்க. ஃபர்ஸ்ட்டு இது மாதிரியும் வெட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு. இந்த 2 1/2 இன்ச்சு கிட்ட நிப்பாட்டிரணும். இப்படி மடிச்சு விட்டு திருப்பி நம்ம இந்த பீஸ் எடுத்துட்டோம். இப்போ கீழே இருக்க பீஸை கட் பண்ணணும். இந்த இடத்துல வளைவு போட்டுங்க. வளைவு போட்டுட்டு இந்த இடத்துல கீ பீஸையும் நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே 5.5 வச்சிருக்கோம். இது வந்து முன்கழுத்து. 5.5 இன்ச்சு வச்சது முன்கழுத்து. பின் கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சிருக்கேன். 6 இன்ச்சு. பின் கழுத்து. இப்போ லைனிங் பீஸ் கட் பண்ணியாச்சு. கையோட அளவு வந்து கையோட அளவு வந்து 17.5 இருக்குது. 17.5 மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு மடிச்சு அடிச்சு கீழே 1 இன்ச்சும் இல்லைன்னா இப்போ லைனிங் கொடுக்கறனால நமக்கு 1/2 இன்ச்சு கீழே மடிச்சு அடிச்சோம்னா போதும். 1 இன்ச்சு விட வேண்டியதில்லை, 1/2 இன்ச்சு விடலாம். 17.5யும் ப்ளஸ் 1 18.5 வைக்கணும். 18.5க்கு நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு இதில் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம பார்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். அதனால் இப்போ 18.5 மொத்தம். 18.5ல் ஒரு 1.5 இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சு கம்மியாக இருக்குது இதில் பீஸு. நம்ம பார்டருக்கு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும். நம்ம அளவு டாப்பை வச்சும் நம்ம வந்து இது மாதிரி கமுக்கட்டு அளவு எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ ஆம்கோல் அளவு எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து ரெடிமேட் டாப்புங்கிறதுனால இது லூஸாக தான் இருக்குது, ஏற்கனவே லூஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து உள்ளார அடிக்கும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ எப்பயும் ஒரு 3 இன்ச்சாவது இந்த இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இங்கேருந்து 3 இன்ச்சு இங்கே கம்மியாக இருக்கணும். 3 இன்ச்சு இங்கே கம்மியாக இருக்கணும். இங்கே வந்து இப்போ 17 அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 14 இருந்தால் கரெக்டாக இருக்கும். 14 3 இன்ச்சு கம்மியாக. கையோட அளவு இது எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடலாம். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக தான் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வேணான்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு கட்டு கொடுத்துடலாம். நம்ம அடிக்கும்போது லைட்டாக ஒரு முன் பீஸை குடையிறது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இது லைனிங்கிறதுனால தைக்கும்போது
உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புரியாது. அதனால் தைக்கும்போது கொஞ்சோண்டு குடஞ்சிக்கலாம். முன் சைடு மட்டும் நம்ம லைட்டாக இந்த கையை குடையிற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ண பிற்பாடு கூட குடஞ்சிக்கலாம். இப்போ இதோட பிசுறு இல்லாமல் நம்ம 1.5 இன்ச்சு பார்டர் ஜாயிண்ட் பண்ணணும். கையும் கட் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னு சொன்னால், இப்போ 2.25 மீட்டரில் இன்னும் ஹைட்டு வேணும் அப்படின்னா, நம்ம இந்த பீஸை கூட உள்ளே கொடுத்து பத்தாததுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னா சைடில் இருக்கிற பீஸை வச்சு நம்ம கைக்கு வந்து பார்டர் மாதிரி இது மாதிரி உள்ளார வந்து லைனிங் எல்லாம் உள்ளார பீஸு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப தெரியாது. உள்ளார நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லா கரைப்பகுதியை தான் நான் அளவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நம்ம எல்லா இதுலேயும் வந்து சில இதில் வந்து நம்ம டிசைன் இருக்கனால அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து கரைப்பகுதினா இதுதான் கரைப்பகுதியாக வருது நமக்கு. இந்த கரைப்பகுதியை நம்ம உயரம் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரைப்பகுதி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு தான் நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இதையும் கவனிக்கணும். நம்ம எல்லா இதுலேயும் இப்போ வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ சிங்கிள் பிட்டு இது மாதிரி ஏதாவது இது பண்ணோம்னா செய்யலாம். இது மாதிரி டிசைன் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதையும் பார்க்க முடியாது. இதை தான் பார்க்கணும். நம்ம டிசைனை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ 2 பீஸாக இருக்குது பார்த்துக்குங்க. 2 பீஸாக இருக்குது. ரெண்டாக மடிச்சிருக்கேன். இந்த டிசைனை பார்த்துக்கணும். இது வந்து டாப்பு மெயின் கிளாத்து. ஒரு தடவை இந்த அளவு கரெக்டாக இருக்கா, சுற்றளவு இதெல்லாம் பார்த்துக்கணும். துணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு மெயினாக கையையும் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கைக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதையும் கவனிக்கணும். நம்ம டிசைனை பொறுத்து மாறும் நமக்கு. ஒவ்வொரு நேரம் பார்த்தோம்னா இங்கிட்டும் கை எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஹைட்டு இங்கிட்டு கைட்டை கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து அகலம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம டிசைன் இல்லை அப்படின்னா நம்ம இந்த சைடும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாப்பு ஹைட்டு இல்லை அகலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டாப்பை எடுத்துட்டு டாப்பு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கிட்டாவது கையை எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே போகணும். யோசிக்காமல் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கைக்கு பத்தாமல் போயிடும். கைக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நான் கை கட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சைடு தான் நமக்கு கைக்கு நார்மலாக இருக்குது. ஒரு சைடு வந்து என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சமமாக போட்டு இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் டிசைன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அதாவது பத்தலை நார்மல் கிளாத்து கைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அகலம் கம்மியாக இருக்குது, உயரம் கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், இதில் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு பார்டரை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கைக்கு கொடுத்துட்டோம்னா அதே அளவு வந்துடும். நம்ம அந்த இடத்துல மட்டும் கீழே பார்டர் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றளவு வந்து 11.5 எடுத்தேன். ஃபுல்லாக 11.5 இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலும் பரவாயில்ல. அடிச்சுட்டு நம்ம மிச்சம் இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக இது மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்மியாக போட்டுறாதீங்க. உயரம் வந்து அவங்களுக்கு 40 இருக்குன்னு சொன்னேன். அதில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ பார்டரு இது மாதிரி கீழேயே அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே மடிச்சு அடிக்கிற வேலை இல்லைன்னா நம்ம கீழே எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. கீழே கொடுக்க வேண்டியதில்லை.
அவங்களுக்கு 40 இன்ச்சு உயரம். மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விடணும். 40 இன்ச்சு 40 இன்ச்சு கீழே வந்து இங்கே டிசைன் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பிளேனாக இருக்கனால நம்ம 40 + 1.5, அதாவது மேலே அரை ஷோல்டருக்கு, கீழே வந்து 1 இன்ச்சு 41.5. 41.5 போக மிச்சத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். 41.5 41.5 எடுத்திருக்கேன். நாற்பத்தி ஒன்றரை கரெக்டாக இருக்குது. இப்போ 41.5 இருக்குன்னா நம்ம கீழே 1 இன்ச்சு மடிக்கணும், மேலே வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கணும். அப்போ 41.5. இங்கே நான் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்குங்க. சேர்த்து லைனிங் பீஸோட இந்த பீஸை மெயின் பீஸையும் சேர்த்து இங்கே ஒரு கட் கொடுத்தா நமக்கு வந்து அடிக்கும் போது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கத்திரிச்சு விட்டுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்குங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க. யோசிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு சொல்லியிருக்கேன். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு. தைக்கும்போது நம்ம கரெக்டாக மார்பு சுட்டுற அளவு, கீழே டாப்பு எல்லாமே நம்ம அளவு எடுத்து, அளவு டாப் இருந்துச்சுன்னா அளவு எடுத்து அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு மடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச்சும். இந்த இடத்துல 1 இன்ச்சு. ஒரு இன்ச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு மடிச்சு அடிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பெரிய ஊசியை குத்திக்குங்க. குத்திட்டு அப்படியே எடுத்தாலும் சில துணிகளில் அப்படியே தெரியும். ஒரு இதில் இப்படி ஊசி இருக்கும் போதே இப்படி இருக்கட்டும். இப்படியே வந்து மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். மிஷினில் உட்காந்து நம்ம மார்க் பண்ணுங்கிறதில்ல. டேப்பு பிடிச்சி அளந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். அவ்வளோதான். கோடு போட்டிங்கன்னா மடிச்சு அடிக்கும்போது, இப்போ வந்து சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம இது மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, உட்காந்து கீழே கட் பண்ணும்போதே நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா, நம்ம மிஷினில் உட்காந்தோடனே நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கலாம். இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துங்க. நம்ம சைடு எப்பயுமே ஜாயிண்டாக தான் இருக்கணும். எதிர்பக்கம் தான் நமக்கு ஓப்பனாக இருக்கணும். நம்ம சைடை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இந்த சைடு நீங்கள் கத்திரிச்சு விட்டிங்கன்னா சிரமமாக போயிடும். இந்த சைடு ஓப்பனாக இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் எப்பயுமே ஜாயிண்டாக தான் இருக்கணும். மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கைக்கு
நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்து கைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது டிசைன் இருக்கனால அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றளவை கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும். சுற்றளவு கரெக்டாக இருக்குது, ஆனால் ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன்? கை வந்து கை சுற்றளவு வந்து உங்களுக்கு 17.5 + 18 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 1½ இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு நமக்கு பீஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை கத்திரிச்சு இப்போ இருக்கிற அளவு வந்து கத்திரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும் அப்படின்னா பத்தலை அப்படின்னா, இப்போ இது வந்து பிளேன் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா, பிளேன் வந்து சுடிதாராக இருந்துச்சுன்னா, பிளேன் துணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக இங்கேருந்து இங்கே வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ போடுறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக பீஸு வரும், எக்ஸ்டனாவே வரும். பார்த்தீங்களா? இப்போ பீஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதில் வந்து டிசைன் இருக்குது, அப்போ வந்து துணி வந்து உயரம் கம்மியாக இருக்குது, டிசைன் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கிற பீஸை போட்டுக்குங்க. எப்பயுமே துணி கட் பண்ணும்போது இதை கவனமாக வச்சுக்கணும். நம்ம பக்கம் ஜாயிண்ட் பகுதியாக இருக்கணும், எதிர் பக்கம் ஓப்பன் பகுதியாக இருக்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ டிசைன் இருக்குது, இந்த கை பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து சுடிதாராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஐடியா தான் மாற்றிக்கணும். அப்போ வந்து இதை வந்து இருக்கிற அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த டிசைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த டிசைனை வந்து திருப்பி கொடுக்கும்போது நம்ம 1/2 இன்ச்சு பிசுறு வந்து இந்த இடத்துல மடிச்சு விட்டாகணும். அப்படிங்கிறதுனால இந்த டிசைன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா தான் அந்த பிசுரை இப்படி மடிச்சு விடும்போது வேணும் துணி. இல்லை அப்படின்னா நீங்கள் விடாமல் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க பிசு அப்படின்னா இந்த இடத்துல மடிக்கும்போது இந்த டிசைன் போயிடும், உள்ளார போயிடும். இப்போ மடிச்சு விட்டோம்னா டிசைன் போயிடும். அதுக்காக எப்பயுமே எந்த டிசைனை நீங்கள் கட் பண்ணாலும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கத்துறீங்க. ஜாயிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச்சு எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கணும். எதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இப்படி மடிச்சு விட்டு அடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த ஒட்டி வெட்டிவிட்டிங்கன்னா இந்த டிசைனும் உள்ளே போயிடும், பிசுறு மடித்து அடிக்கிறதுனால. அதனால் அது மாதிரி தான் செய்யணும். அப்போ இதை என்ன செய்யணும், இப்படி இப்போ 1½ இன்ச்சு 2 இன்ச்சு பத்தலை அப்படிங்கிறப்ப இதை மடிச்சு விட்டுக்கிறோம். இங்கே இதையும் மடிச்சு விட்டு அடிச்சுக்கிறோம், இங்கே இதையும் மடிச்சு விட்டு அடிச்சுக்கிறோம். அப்போ இதில் வந்து மடிச்சு விட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து 2ஆக வெட்டணும். இதை 2ஆக வெட்டிட்டு இந்த இடத்துல மடிச்சிடணும். இங்கே ஒரு 1½ இன்ச்சு 2 இன்ச்சுக்கு பார்டர், இங்கே ஒரு 2 இன்ச்சு பார்டர், இங்கே ஒரு 2 இன்ச்சு 1½ இன்ச்சுக்கு பார்டர் நமக்கு கிடைக்கும். இது இருக்கிறத சமமாக வெட்டி நம்ம இந்த இடத்துல வந்து இது மாதிரி கொடுத்துருவோம். இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. அதாவது இந்த மாதிரி டிசைன் இருந்தால் மட்டும், இல்லைன்னா நம்ம எப்பயும் போல் எவ்வளோ வருதோ அவ்வளோ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்தா டிசைனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ எவ்வளோ பத்தலையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஜாயிண்ட் பண்ணி வரும்போது இங்கே வந்துடும், இந்த பீஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத அடிச்சுட்டும் கத்திரிச்சுக்கலாம், இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியமாக நம்ம கத்திரிச்சிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கரெக்டாக கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டா பரவாயில்ல, நம்ம அடித்த பிற்பாடு நம்ம கத்திரிச்சுக்கலாம்.
இந்த இடத்துல வந்து ஜாயிண்டாக இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. சென்டர் கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடிக்கும் போது ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடித்த பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இது கையை இப்போ கட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. லைக் அண்டு அதே மாதிரி லைனிங் வந்து கட் பண்ணும்போது லைனிங் துணி பீஸு கீழே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிற பீஸை எவ்வளோ உயரமோ அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் பத்தலை, இன்னும் எனக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எனக்கு தேவைப்படுது லைனிங்கு, அதாவது ஹைட்டு ஒரு நான் 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். சப்போஸ் 2 மீட்டர் தான் இருக்குது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நெஞ்சம் பத்தலை அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஹைட்டை குறைச்சிக்குங்க. இந்த ஹைட்டு கைக்கு எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. கைக்கு எடுத்துட்டு ஹைட்டை குறைச்சிட்டு, இந்த ஹைட்டு கம்மியாக இருக்குது, இப்போ ஒரு 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது, 3 இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம சைடில் பீஸ் ஒதுங்கும் பார்த்தீங்களா, இந்த சைடு பீஸ் ஒதுங்குது பாரு, இந்த பீஸை வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டு, இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. சென்ட்ரு பகுதியை வச்சு 4ஆக மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்டு நம்ம 10ஆவதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறோம்னா, பாருங்கள், இதை வச்சுக்கிறோம். இப்படி 10ஆவதுக்கு இப்படி வச்சுக்கிறோம். இதிலேருந்து கோடு போட்டு இந்த இடத்துல வந்து கத்திரிச்சுக்கிறோம். கத்திரிச்சிட்டு இதை ஜாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நேராக கத்திரிச்சு இங்கே வந்து மடிச்சு அடிச்சுக்கிறோம். பிசுரை மடிச்சு அடிச்சுக்கிறோம். இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்படின்னு இந்த ஹைட்டும் உங்களுக்கு வந்துடும். இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த துணி கம்மியாக இருந்தால் இந்த சைடு பீஸை எடுத்து இது மாதிரி உள் துணிக்கு நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் லைனிங்க்கு.